தென்பெண்ணை மற்றும் தாமிரபரணியில் தடுப்பணைகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தில் பெஞ்சல் புயலால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ள சேதம் ஏற்பட்டதாகவும், எனவே தடுப்பணை கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா என்றும் சட்டப்பேரவை உறுப்பினர் பிச்சாண்டி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன், பெஞ்சல் புயலால் சாத்தனூர் அணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதை தடுக்கக்கூடிய வகையிலும் மீண்டும் வெள்ளம் வராமல் தடுக்கவும் சிறப்பு திட்டம் செயல்படுத்த உள்ளதாக கூறினார். தென்பெண்ணையில் தடுப்பணை கட்டுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதேபோல தாமிரபரணியில் தடுப்பணை கட்டுவது தொடர்பாக பாஜக உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் எழுப்பிய கேள்விக்கு அவர், நம்மிடம் இருக்கும் ஒரே வற்றாத நதி தாமிரபரணிதான் என்றார். இது அத்தியாவசியமான கோரிக்கையாக இருப்பதால் முன்னுரிமை கொடுத்து நிறைவேற்றப்படும் என்று பதிலளித்தார். பாமக சட்டப்பேரவை உறுப்பினர் ஜி.கே. மணி, பென்னாகரம் பகுதியில் பெரிய ஏரியை இணைக்கும் கால்வாய் தயார் நிலையில் இருக்கிறது, இது விரைவில் பயன்பாட்டுக்கு வருமா என வினவினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன், விரைவில் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இதேபோல் உறுப்பினர்களின் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் ஏவா வேலு, மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்றுமாறு நடுவண் அரசை வலியுறுத்தி உள்ளதாகவும் தொடர்ந்து வலியுறுத்துவோம் என்றும் கூறினார்.